வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். நெல் சந்தைப்படுத்தல் சபை ஊடான கொள்வனவுக்கான நெல்லின் நிர்ணய விலை அறிவிப்பு. குற்றவாளிகள் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் உதயபுரம் பகுதி கடற்பரப்பில் 3 கஞ்சாவுடன் கைது. சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட பறவைகளுடன் மன்னாரில் 3 கைது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எழுப்பிய சிறப்புரிமை பிரச்சனையால் சபையில் குழப்பம். தொடர்வது முதன்மை செய்தி. நெல் சந்தைப்படுத்தல் சபை ஊடான கொள்வனவுக்கான நெல்லின் நிர்ணய விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லுக்கான நிர்ணய விலை விவசாயிகள் மற்றும் நுகர்வோருக்கும் நன்மை பகுக்கும் வகையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கமத்தொழில் அமைச்சர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளார். அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். පිරිවැයක් තිබෙනවා. ඒ පිරිවැය සඳහා වී කිලෝ එකකට ලාභය සඳහා පිරිවැයෙන් 3න් 1ක් ගොවියට එකතු කරලා ලබා දෙනවා. நாட்டில் அறுவடை ஆரம்பமாகியுள்ளது. இந்நிலையில் நெல்லிற்கான நிர்ணய விலை தொடர்பான விடயம் பாரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் நன்மை பயக்கும் வகையிலான விலையையே நாம் நிர்ணயித்துள்ளோம். அதற்கமைய நாட்டரிசி நெல் 1 கிலோவை 120 ரூபாவிற்கும், 1 கிலோகிராம் சம்பா நெல் 125 ரூபாவிற்கும், 1 கிலோகிராம் கீரி சம்பா நெல் 132 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பின்னணியில் நிர்ணய விலையை பார்க்கிலும் குறைந்த விலையில் நெல்லை விற்க வேண்டிய அவசியம் விவசாயிகளுக்கு ஏற்படாது. நெல் சந்தைப்படுத்தல் சபை கொள்வனவு செய்யவுள்ள நிர்ணய விலையை பார்க்கிலும் அதிக விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்ய எவரேனும் தயாராக உள்ளார்களாயின் அதில் எமக்கு எந்த சிக்கலும் இல்லை. நாம் நிர்ணய விலையை அறிவித்திருக்கும் நிலையில் எவரிடமும் நெல்லை குறைந்த விலைக்கு விற்க வேண்டாம் என விவசாயிகளுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நிர்ணய விலைக்கு அமைய நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல்லை விற்பனை செய்ய முடியும். වියලි මණ්ඩලය සතුව හෙටවී මිලදී ගැනීමේ හැකියාවක් නැහැ. குற்றவாளிகள் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். லசந்த விக்ரமதுங்கவின் கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றது. அதன்போது ஊடகவியலாளரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ගෝඨාභය රාජපක්ෂ මේ ලසන්ත ඝාතනයට සම්බන්ධයි කියන්නේ. මොකද මේක අධීර 3ක් තිබිලා තියෙනවා. ලුහු බැඳීම, ඝාතනය කිරීම සහ ඝාතනයෙන් පස්සේ සිදුවීමේ යට ගැසීම. ඒතර මේ යට ගැසීමේ ක්‍රියාවලිය තුළ තමයි බොහෝ විට අර කලින් සිදුවීම් වල මුල එන්නේ. කියන්නේ ප්‍රසන්න නායකාර කියන DIG එකෙන් උඩ තමයි මේක සමහර ඒවා තියෙන්නේ. සහ උදලාගම කියන නිලධාරියත් එහෙමයි. මම මේ කතා කරමින් ඉන්නේ ලසන්ත වික්‍රමතුංග ඝාතනය ගැන අධිකරණයේ යන ක්‍රියාවලිය ගැනත් හොඳ අවබෝධයක් තියෙන මාධ්‍යවේදී හිතවතුනිත් එක්ක ඒකත් මම දන්නවා. 2006 பின்னர் தெற்கில் மாத்திரமல்ல வடக்கிலும் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் பெரும்பான்மை ஆணையை வழங்கியுள்ளனர். ஆகவே அரசாங்கம் இந்த விடயங்களுக்கான நீதியை வழங்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். மாறாக மக்கள் ஆணைக்கு புறம்பாக அரசாங்கம் செயற்படாது. நீதிமன்றம் அதற்குரிய நடவடிக்கைகளை நிச்சயம் எடுக்கும். கொலைகாரர்களுக்கு சட்டத்திலிருந்து தப்பிக்க ஒருபோதும் முடியாது. எனவே லசந்தவின் கொலை விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் மேற்கொண்டுள்ள விடயம் தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது. அதேபோன்று எந்தவொரு வழக்கு விசாரணைகளையும் காலம் தாழ்த்தும் நோக்கம் அரசாங்கத்திற்கு கிடையாது. தொழில்நுட்ப விடயங்கள் காரணமாகவே தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு நீதி கிடைக்கப்பெறும் வகையில் கட்டமைப்பு உருவாக்கப்படும். අදාළ කරන නීතිමය ක්‍රියාමාර්ග ගැනීම සඳහා අපේ පැත්තෙන් අමාත්‍යාංශද දෙපාර්තමේන්තුවද මෙහෙवला ඒ පසුබිම සකස් කරන එක අපි අනිවාර්යෙන් කරනවා. ඒ නිසා තමයි මේක අධ්‍යයනය කරන්න කාලයක් අපි ගන්නවා. අරගෙන මේ මොකද්ද කරන්න කියලා ඒ ගැන
රටට සාධාරණයක් වෙන දෙයක් අපි කරනවා. ඒ නිසා මේ ආණ්ඩුව කිසිසේත්ම අපේ ජනවර්ම හැලු කරන්න සූදානම් නැහැ. வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம் எம்பிக்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கு கடந்த 5 வருடங்களுக்கு பின்பே அனுமதி வழங்கியுள்ளோம். அதுவும் 3 கட்டங்களாக அனுமதி வழங்கியுள்ளோம். மக்களின் கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டே வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. කෝටි 2ක් කෝටි 3ක් විතර වෙනවා වාහනයක වටිනාකම ලංකාවට එනකොට. ඔබතුමා පුද්ගලිකව ප්‍රැක්ටිස් කරනවා නම් ගන්න පුළුවන්. දැන් ඒක කරන්නෙත් නැහැනේ. දැන් සාමාන්‍යයෙන් මේ ආකාරයට වාහන එකපාරට ආනයනය කරන්න අවස්ථාව ලබා දුන්නේ මේ മന്ത്രിවරුන්ට අවස්ථාවක් ලබා දීමේ අරමුණින් නේද? අවුරුදු 5කට පස්සේ අපේ ආණ්ඩුව තමයි තීන්දුවක් අරගෙන තියෙන්නේ වාහන ආනයනය සඳහා යම් අවසරයක් ලබා දෙන්න. வாகன இறக்குமதிக்கு கடந்த 5 வருடங்களுக்கு பின்பே அனுமதி வழங்கியுள்ளோம். அதுவும் 3 கட்டங்களாக அனுமதி வழங்கியுள்ளோம். மக்களின் கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டே வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதார மறுசீரமைப்பு தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. எனவே இது பற்றிய வர்த்தமானி நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. வெளிநாட்டு செலாவணி இருப்பை பேணத்தக்க வகையிலேயே இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் எந்த சந்தர்ப்பத்திலும் வழங்கப்பட மாட்டாது. மாறாக அவர்கள் தங்கள் கடமைகளை முன்னெடுப்பதற்காக வாகனம் வழங்கப்படும். அந்த வாகனங்களை பதவிக்காலம் முடிவடைந்தமையை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு மீள வழங்க வேண்டும். அதற்கான பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது. பஸ்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கியுள்ளோம். குறிப்பாக சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்கிலேயே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2018 மற்றும் 2019 காலப்பகுதிகளில் 1.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த எல்லை 1.2 பில்லியன் வரை குறைவடைந்துள்ளது. மத்திய வங்கி மற்றும் நிதி அமைச்சின் ஆலோசனைக்கு அமைய இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. මේන් අපේ විදේශ සංචිතය වෙන බලපෑම පිළිබඳව සුපරීක්ෂාකාරීත්වයකින් තමයි මේ වාහන ආනයනය කරන්නේ. යනුව ඩොලර් මිලියන 1000 අතර ප්‍රමාණයකට පමණක් අපේ ඩොලර් සංචිතයට බලපෑමක් වෙන ආකාරය. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் சட்டமூலங்கள் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட விதப்புரைகள் மற்றும் பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க சபாநாயகர் தவறிவிட்டார் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாடாளுமன்றத்தில் ஏன் சமர்ப்பிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றம் இன்று கூடிய போது சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்னவிடம் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கேள்வியை முன்வைத்தார். පළාත් පාලන ආයතන ඡන්ද විමසීම් විශේෂ විධිවිධාන 50 කෙටුපත පිළිබඳව உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் சட்டமூலங்கள் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட விதப்புரைகள் மற்றும் பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க சபாநாயகர் தவறிவிட்டார். உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் அண்மையில் கிடைக்கப்பெற்றுள்ளன என்ற தகவல்களும் தேர்தல் நடக்கும் கால அட்டவணை தொடர்பிலான விடயங்கள் கூட ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் கட்டாயம் அறிவிக்க வேண்டும் என்பதுடன் முழுமையான தீர்ப்பு குறித்த நாளுக்கான ஹன்சாட் அதிகார அறிக்கையில் வெளியிடப்பட வேண்டும். ஆனால் இத்தீர்ப்பு இதுவரை அறிவிக்கப்படவில்லை. உயர்நீதிமன்றம் சில சட்டமூலங்களை ஆராய்ந்து பரிசீலித்த பின்னர் சம்பந்தப்பட்ட தீர்ப்பை சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கும். அதன் பின்னர் அடுத்து வரும் நாடாளுமன்ற அமர்வின் முதலாம் நாளன்று சம்பந்தப்பட்ட அத்தீர்ப்பினை சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் கட்டாயம் அறிவிக்க வேண்டும். இந்த தீர்ப்பினை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்காமையினால் சபாநாயகராகிய உங்களினதும் நாடாளுமன்றத்தின் 225 உறுப்பினர்களினதும் சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளன. இந்த தீர்ப்பை ஏன் சபையில் அறிவிக்கவில்லை என்று வினவ விரும்புகின்றோம். ஊடகங்களில் கூட வெளியாகும் தகவல்கள் ஏன் நாடாளுமன்றத்தில் முன்னராக முன்வைக்கப்படுவதில்லை என்பதில் பெரும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. ஒழுங்குமுறையில் காணப்படும் பிரச்சினை தொடர்பிலே நாம் இங்கு கேள்வி எழுப்புகின்றோம். இந்த செயன்முறை சபாநாயகர் ஊடாக நிறைவுற வேண்டிய அறிவிப்புக்கு முன்னர் நாட்டிற்கு வெளியாகியமை தொடர்பிலேயே இங்கு பிரச்சினை காணப்படுகின்றன. அது எவ்வாறு அறிவிக்கப்பட முடியும் என வினவ விரும்புகின்றேன். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இதுவரை தமக்கு கிடைக்கப்பெறவில்லை என சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார். පළාත් පාලන ආයතන ඡන්ද විමසීම් විශේෂ විධිවිධාන 50 කෙටුපත පිළිබඳව வடக்கில் காணப்படுகின்ற சுகாதார ஊழியர்களுக்கான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்
வைத்தியர் பத்மதானன் சத்தியலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். எங்களோட நாட்டில் இருக்கிற சுகாதார சேவையை மேம்படுத்துவதற்கான இவ்வாறான கலந்துரையாடல்கள் மிகவும் அவசியமானது. அந்த வகையில் இலங்கை முழுவதுமாக இந்த சுகாதார சேவையாளர்களுக்குரிய பற்றாக்குறை இருந்தாலும் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே இந்த சுகாதார சேவையாளர் பற்றாக்குறை என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்கள் இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், 30 வருடம் யுத்தம் நடந்த ஒரு பிரதேசம். அங்கே மீள் கட்டுமானங்கள் நடைபெறும் போது நிறைய புதிய ஹாஸ்பிட்டல்கள் கட்டப்பட்டிருக்கிறது, புதிய யூனிட்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கு இந்த சுகாதார ஊழியர் பற்றாக்குறை என்பது மிகவும் கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே இந்த வருடத்தில் இந்த அரசாங்கத்தை நான் உடனடியாக குறை சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுக்கு போதிய காலம் வேண்டும். அந்த காலத்தை எடுத்து இந்த வருடத்திலாவது எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்ற சுகாதார ஊழியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் நீங்கள் முன்னின்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். வடக்கு கிழக்கில் ராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடக்கு கிழக்கில் ஒரு சில இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் இன்றளவில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், மக்களின் வாழ்வாதார நிலங்கள் படையினரிடம் வசமே உள்ளது. பூர்வீக நிலங்களை இழந்து அகதிகளாக இடைத்தங்கல் முகாம்களிலும் உறவினர்களின் அரவணைப்பிலுமே இவர்களின் வாழ்க்கை கழிகின்றது. போர் மௌனித்து 15 ஆண்டுகளாகியும் கூட இன்னும் அகதிகளாக நாட்டின் குடிமக்கள், தமிழ் மக்கள் வாழும் அவல நிலையை எண்ணி பாருங்கள். குடும்பங்களின் 55 ஏக்கர் நிலம் விடுபடாமல் இராணுவம் அபகரித்து வைத்துள்ளது. இதில் சில காணிகள் பலத்த நில மீட்பு போராட்டங்களின் பின்புதான் விடுபட்டது, இராணுவத்தால் விடுபட்டது. அதே போல இந்த மக்களின் பிரதிநிதியாக கேட்கின்றேன், 54 குடும்பங்களின் காணிகளையும் விட்டுவிடுங்கள். பொறுப்பாக இருக்கும் அமைச்சுக்கள் இந்த மக்களின் காணிகளை விடுவதற்கு ஆவணம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை நாட்டில் தேங்காய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்திலிருந்து அறிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று கூடிய போது பிரதமரிடம் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம் நீண்ட காலமாக உரம் பெற்றுக் கொடுக்கப்படாமை, கிருமி தாக்கம், வனஜீவராசிகளால் ஏற்பட்ட பாதிப்பு, தேங்காய் உற்பத்திக்கு முதலீட்டாளர்கள் முன்வராமை, பாரம்பரிய உற்பத்தி பிரதேசங்களில் உள்ள தென்னை மரங்கள் விளைச்சலை தராமை உள்ளிட்ட காரணங்களால் தேங்காய் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. தேங்காய் உற்பத்திக்கான முதலீடுகளை உருவாக்குதல், உற்பத்தியாளர்களுக்கு அவசியமான நிவாரண கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுத்தல், வடக்கில் தெங்கு முக்கோண பகுதியை உருவாக்குதல், கிருமி தொற்று ஏற்படுவதை உடனடியாக தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் வீடுகளில் தேங்காய்களை வீண்விரயம் செய்வதை தடுப்பதற்கென விழிப்புணர்வு திட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றது. அதற்கமைய தேங்காய் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக 5 வருட திட்டமும் 10 வருட திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. யாழ்ப்பாணம் உதயபுரம் பகுதி கடற்பரப்பில் 3 கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட கஞ்சாவுடன் யாழ்ப்பாணம் உதயபுரம் பகுதி கடற்பரப்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். 104 கிலோகிராம் கேரள கஞ்சாவை 2 படகுகளில் கடத்தி வந்த 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். உதயபுரம் பகுதி கடற்பரப்பில் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் இன்று கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது உதயபுரம் பகுதியைச் சேர்ந்த 24, 25, 27 வயதான 3 இளைஞர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். பெருந்தொகையாக கேரள கஞ்சாவுடன் அம்பாறை கல்முனையைச் சேர்ந்த 2 வியாபாரிகள் இன்று காலை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்முனை விசேட அதிரடிப்படையினரின் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் ஒன்றிற்கமைய புறநகர் பகுதியில் மறைந்திருந்த ஒரு சந்தேக நபரும் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்பர் கிராம சனசமூக வீதிக்கு முன்பாக உள்ள பகுதியில் மறைந்திருந்த மற்றொரு சந்தேக நபரையும் அதிரடிப்படையினர் இன்று அதிகாலை கைது செய்தனர். சந்தேக நபர்களை வசமிருந்து பெருமளவான கேரள கஞ்சா பொதிகள், மோட்டார் சைக்கிள் மற்றும் 5,90,000 ரூபாய் பண நோட்டுகளும் மீட்கப்பட்டுள்ளன.
சட்டவிரோதமான முறையில் இந்தியாவில் இருந்து படகு மூலம் தலைமன்னார் பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட பறவைகளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் இந்தியாவில் இருந்து படகு மூலம் மன்னார் தலைமன்னார் பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு தொகுதி பறவைகள், விலங்குகள் மற்றும் மருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரும் போலீசாரும் இணைந்து மன்னார் பேசாலை பகுதியில் நேற்று மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட புறாக்கள், ஆபிரிக்க லவ்பேர்ட்ஸ், பறக்கும் அணில்கள் மற்றும் மருந்து குப்பிகளுடன் பயணித்த லொரியுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் கடற்பரப்புக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மன்னார் பிரதேச போலீஸ் குற்றப்பிரிவு இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பேசாலை பகுதியின் வீதியில் பயணித்த லொரி சோதனையிடப்பட்டது. குறித்த லோரியில் 220 புறாக்கள், 20 ஆபிரிக்க லவ்பேர்ட்ஸ், 8 பறக்கும் அணில்கள் மற்றும் 30 மருந்து மாத்திரைகள், மருந்து திரவங்கள் அடங்கிய 40 போத்தல்களுடன் லோரியுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தம்புள்ளல் மற்றும் கொழும்பில் வசிக்கும் 25 மற்றும் 44 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வவுனியாவில் பெரும்போக நெல் அறுவடை இடம்பெற்று வருகிறது. வவுனியா மாவட்டத்தில் பெரும்போக நெல் அறுவடை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் கானா விமலரூபன் தெரிவித்துள்ளார். இம்முறை வவுனியா மாவட்டத்தில் 60,831 ஏக்கரில் பெரும்போக நெற்செய்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை 11,490 ஏக்கர் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த வருட இறுதி மற்றும் இவ்வருட ஆரம்பத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக 2,547.5 ஏக்கர் நெற்பயிர்கள் அழிவடைந்தன என கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் கானா விமலரூபன் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல் கொள்வனவு ஆரம்பமாகியுள்ள நிலையில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் பணிப்புரைக்கமைய அளவீட்டு அலகுகள், நியமங்கள் மற்றும் சேவைகள் திணைக்களம் அளவு இயந்திரங்கள் தொடர்பில் விசேட சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகிறது. வவுனதீவு பட்டிப்பளை பிரதேச விவசாயிகளால் முன்வைக்கப்பட்ட குறைபாடுகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது முத்திரையிடப்படாத அளவு இயந்திரங்கள் உட்பட சட்டவிரோத அளவு இயந்திரங்கள் 7 பறிமுதல் செய்யப்பட்டதாக மட்டக்களப்பு அளவீட்டு அலகுகள், நியமங்கள் மற்றும் சேவைகள் திணைக்கள பொறுப்பதிகாரி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். 1995 ஆண்டின் 35ஆம் இலக்கு அளவீட்டு அலகுகளும், நியமங்களும், சேவைகளும் சட்டத்தின் 37வது பிரிவின் பிரகாரம் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கைப்பற்றப்பட்ட அளவை இயந்திரங்கள் பாரப்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் மட்டக்களப்பு அளவீட்டு அலகுகள், நியமங்கள் மற்றும் சேவைகள் திணைக்கள பொதுப்பதிகாரி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். காலங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுவடை ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் விவசாயிகளிடமிருந்து எமக்கு கிடைத்த முறைப்பாடுகளை அடுத்து மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் அளவீட்டு அலகுகள், நியமங்கள் மற்றும் சேவைகள் திணைக்களத்தின் கண்காணிப்பாளருமான திருமதி ஜஸ்டினா முரளிதரன் அம்மையார் அவர்களின் அனுமதியுடன் அளவீட்டு அலகுகள், நியமங்கள் மற்றும் சேவைகள் திணைக்களத்தின் உதவி அத்தியட்சகர் விக்னேஸ்வரன் ஐயாவின் வழிகாட்டலுடனும் வவுனதீவு பட்டிப்பளை பிரதேசங்களில் நடைபெற்ற தேடுதல் நடவடிக்கையில் முறையற்ற அல்லது வியாபாரத்துக்கு பயன்படுத்த முடியாத பல தராசுகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த தராசுகளை வருங்காலத்தில் கச்சேரிக்கு அரசாங்க அதிபரிடம் பாரப்படுத்தி நீதிமன்றமூடாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிற வேலைகள் ஆரம்பமாகியுள்ளது. அந்த வகையிலே பட்டிப்பளையில் 6 தராசுகளும், அந்த 6 தராசுகளில் 2 முத்திரையிடப்படாத தராசுகளும் 4 முறையற்ற தராசுகளும், வவுனதீவில் 3 முறையற்ற தராசுகளுமாக மொத்தம் 9 தராசுகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுத்தமான கடற்கரை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேசத்தில் ஒரு சுத்தமான கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம் என்ற திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட வேண்டிய வேலை திட்டம் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் மாவட்ட பதில் அரச அதிபர் முரளிதரன் தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதியின் சிந்தனைக்கு அமைவாக சுத்தமான இலங்கை தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் சமூக பொறுப்புக்கூறல், சுற்றாடல் பாதுகாப்பு மற்றும் மனப்பான்மை மாற்றத்தை உருவாக்கும் முதன்மை நோக்கங்களுடன்
கரையோர மாவட்டங்களை உள்ளடக்கிய கடற்கரையை சுத்தப்படுத்தும் வேலை திட்டத்தினை நடாத்த திட்டமிட்டிருப்பதற்கு அமைவாக வடமாகாணத்தில் இவ்வேலை திட்டமானது எதிர்வரும் 16ஆம் தேதி நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வேலை திட்டம் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடலை இன்று நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழல் அதிகார சபை, கரையோர பாதுகாப்பு திணைக்களம், போலீசார், ராணுவத்தினர், பூநகரி மற்றும் கண்டாவளி பிரதேச செயலாளர்கள், துறை சார்ந்த திணைக்கள தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினால் வீதிகளில் நின்ற கால்நடைகள் பிடிக்கப்பட்டன. வீதிகளில் உள்ள கட்டாக்காலி கால்நடைகளை கட்டுப்படுத்தி விபத்துக்களை தடுக்கும் நடவடிக்கையாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினால் நேற்று இரவு கால்நடைகள் பிடிக்கப்பட்டன. அண்மைய நாட்களாக கால்நடைகள் இரவு நேரங்களில் வீதிகளில் நிற்பதனால் அதிக வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்றன. அதனால் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினர் போலீசாரின் உதவியுடன் ஒட்டி சுட்டான், கச்சிலைமடு, மந்துவில், சிவநகர், கோம்பாவில், கைவேலி ஆகிய பிரதேசங்களில் கட்டாக்காலி கால்நடைகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை நேற்று இரவு மேற்கொண்டனர். இதன்போது 100க்கும் அதிகமான மாடுகள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினரால் பிடிக்கப்பட்டன. இது தொடர்பில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை செயலாளர் சானா கிருஷாந்தன் கருத்து வெளியிட்டார். பிடிபட்ட கால்நடைகளுக்கு கால்நடை வைத்திய அலுவலகங்களினூடாக காதுப்பட்டி அணிவித்து தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் நபர்களுக்கு மட்டுமே குறித்த கால்நடைகளை வழமையாக நடைமுறைகளின் பிரகாரம் கையளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒட்டு சுட்டான் உப அலுவலக பிரிவில் வீதிகளில் கால்நடைகள் மிக குறைந்த அளவில் காணப்பட்டன. அவை அங்கிருந்து சபைக்கு வரும் வழியில் வேலிகளற்ற தனியார் காணிகள் ஊடாக தப்பிச் சென்று விட்டன. இந்த நிலையில் பெரிய மாடு ஒன்றுக்கு 3000 ரூபாவும், சிறிய மாடுக்கு 1000 ரூபாவும் தண்டப்பணமாக அறவிடப்படுவதுடன் மீளவும் அதே கால்நடைகள் பிடிபடும் இடத்து 5000 ரூபாய் தண்டப்பணமும் நாளொன்றுக்கான பராமரிப்பு கூலியாக 500 ரூபாவும் அறவிடப்படும் என புதுக்குடியிருப்பு பிரதேச சபை செயலாளர் சானா கிருஷாந்தன் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அதிவேக வீதியில் பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. மத்திய அதிவேக வீதியில் 75வது கிலோமீட்டர் மைல்கல் அருகில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தீ விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. மீரிகமவில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தே இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதுடன் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எழுப்பிய சிறப்புரிமை பிரச்சனையால் சபையில் குழப்பம் ஏற்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று எழுப்பிய சிறப்புரிமை பிரச்சனையால் சபையில் குழப்பம் ஏற்பட்டது. நாடாளுமன்றம் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடிய போது வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் பின்னர் அர்ச்சுனா எம்பி சிறப்புரிமை பிரச்சனையை எழுப்பினார். Parliamentary members' rights to travel to Colombo from Jaffna on the occasion. நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கருதாது அனுராதபுரம் போக்குவரத்து பிரிவு போலீசார் தவறாக நடந்து கொண்டனர். எனது வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த மின்விளக்கு தொடர்பில் போலீசாரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் எனக்கு சிறப்புரிமை உண்டு என்றும் அவர்களிடம் குறிப்பிட்டேன். எனினும் எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அடையாள அட்டை எதுவும் நாடாளுமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கவில்லை. எனது கடமைக்கு இடையூறு ஏற்படும் வண்ணம் போலீசார் நடந்து கொண்டனர். அவரது உரையின் போது நாடாளுமன்றம் சபாநாயகர் போலீசார் வெட்கப்பட வேண்டும் என்றும் சிறுபான்மை உறுப்பினர் என்பதால் அரசாங்கத்தால் இவ்வாறு நடத்தப்படுவதாகவும் கூறினார். இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் முறைப்பாட்டில் உள்ளதை அவ்வாறே வாசிக்குமாறு அர்ச்சுனா எம்பிக்கு பணிப்புரை வழங்கினார். எனினும் அதனை மீறி அர்ச்சுனா எம்பி உரையாற்ற முற்படும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தனது கருத்தை முன்வைத்தார். சபாநாயகர் அவர்களே, நாடாளுமன்றத்தில் இவரது நடத்தை தொடர்பில் எமக்கு பாரிய பிரச்சினை உள்ளது. உங்களை பார்த்து வெட்கப்பட வேண்டும் என்கிறார். சிறுபான்மை உறுப்பினர் என தன்னை காட்டிக் கொள்கிறார். நாம் ஒருபோதும் சிறுபான்மையினர் என எவரையும் இந்த நாட்டில் பார்ப்பதில்லை. இவ்வாறு பேசுவதற்கு இடமளிக்க வேண்டாம். இவருக்கு உளநல கோளாறு இருக்கிறது. ஆதலால் வைத்தியரிடம் அனுப்ப வேண்டும். இதேவேளை அர்ச்சுனா எம்பியினால் வெளியிடப்பட்ட தவறான வார்த்தை பிரயோகங்களை ஹன்சாட்டிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் வலியுறுத்தினார். போக்குவரத்து
போக்குவரத்து சட்டத்தின் பிரகாரம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக எனக்கு அறிவித்துள்ளார்கள். சிறப்புரிமை தொடர்பிலான முறைப்பாட்டில் உள்ளதை மாத்திரமே நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த நாட்டின் சட்டம் அனைத்து பிரஜைகளுக்கும் சமமானதாகும். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் வேறு எவராக இருந்தாலும் சட்டத்தை மீறி செயற்பட முடியாது. நாடாளுமன்ற அமர்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளும் வகையில் வசதிகளை செய்து கொடுக்குமாறும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் நான் போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளேன். நீங்கள் சட்டத்தை மீறியிருந்தால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கவும் இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்கினார். நாடாளுமன்ற உறுப்பினர் தனது பிரச்சினையை முன்வைத்துள்ளார். அவர் எழுதியவற்றை வாசிக்கவில்லை எனின் நேர முகாமித்துவத்தை செய்யுமாறு நான் சபாநாயகரிடம் வேண்டுகோள் விடுகிறேன். மேலும் அவருக்கு உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பம் அளிக்கப்படாமை எதிர்க்கட்சியுடன் தொடர்புடைய பிரச்சினையாகும். அவர் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு அதுவும் ஒரு காரணம். அந்த பிரச்சினையானது நாடாளுமன்ற செயற்பாடுகளுக்கு தடையாகவும் இருக்கிறது. இந்நிலையில் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலக சபையில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அவர் இதற்கு முன்னரும் சிறப்புரிமை பிரச்சினையொன்றை எழுப்பியிருந்தார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் அவர் எம்பி ஒருவருடனும் அதிகாரிகளுடனும் நடந்து கொண்ட விதம் நினைவிருக்கலாம். அது தொடர்பில் சபாநாயகராகிய நீங்களும் எம்மோடு கலந்துரையாடியிருந்தீர்கள். எதிர்க்கட்சிகள் என்ற வகையில் பொதுவான இணக்கம் காணப்படுகிறது. அந்த நிபந்தனைகளுக்கு இணங்கி எந்த நேரத்தில் உரையாற்றுவது என்பது தொடர்பில் கருத்து ஒருமித்தால் கால நேரத்தை தருவதில் எமக்கு பிரச்சினை கிடையாது. ஆகையால் அது தொடர்பில் தற்போது பிரச்சினை எழவில்லை. சிறியதொரு இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கடவுச்சீட்டு அச்சிடுவதை துரிதப்படுத்துவதற்கு தேவையான மேலதிக பணியாளர்களை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 11 லட்சம் பி வகை கடவுச்சீட்டுகளை சமகால விநியோகஸ்தர்களுக்கு வழங்குவதற்கான பெருகை செயல்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க தற்போதுள்ள கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை நீக்குவதற்காக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் நடவடிக்கைகளை தொடர்ந்து 24 மணித்தியாலங்கள் மேற்கொள்வதன் மூலம் நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகள் வீதம் வெளியிடுவதற்கான வேலை திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான மேலதிக பணிக்குழாமினரை குறித்த திணைக்களத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தர்களை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் கடமையில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தற்போது அரசு சேவையில் ஈடுபடுகின்ற ஊழியர்களை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் கேட்டறிந்து இணைப்பு செய்வதன் மூலமும் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வறுமை ஒழிப்புக்காக அரசு, தனியார் மற்றும் பொதுமக்களுடைய இடையீடுகளை ஒருங்கிணைப்பு செய்வதற்கான வேலை திட்டமாக கிராம சக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கடந்த 2017 ஆண்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக கிராம சக்தி செயலணி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 2021 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் குறித்த செயலணி சுபீட்சத்திற்கான அபிவிருத்தி செயலணியாக பெயரிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வளமான நாடு அழகான வாழ்க்கை தேசிய கொள்கைக்கு அமைவாக அமல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள வறுமை ஒழிப்புக்கான தேசிய இயக்கம் மற்றும் அதற்கிணையான திட்டங்களை மிகவும் விரிவான அணுகுமுறையுடன் கூடிய கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இயலுமாகும் வகையில் சுபீட்சத்துக்கான அபிவிருத்தி செயலணி கட்டமைப்பு, விடயதானம் மற்றும் பணிப்பொறுப்புகளை மீள்கட்டமைத்து கிராமிய அபிவிருத்தி செயலணி என பெயரிடுவதற்கு கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மனித உரிமைகள் பேரவையில் தமிழர்களுக்கான கதவையும் மூடுவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக அருட்தந்தை மாவன சக்திவேல் தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் தமிழர்களுக்கான உரையாடல் கதவையும் மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சிப்பதாக சமூக நீதிக்கான செயல்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மாவண்ண சக்திவேல் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்க யாழ்ப்பாண அபிவிருத்தி குழு கூட்டம் என வடக்குக்கு வந்து தமது பிரபல்யத்திற்கும் அரசாங்கத்தின் இருப்புக்கும் வடக்கு மக்களின் ஆதரவு பெருகியுள்ளதாக வெளிப்படுத்தியுள்ளதோடு நிற்கக்கூடாது. தமிழர் தாயக அரசியலுக்கு ஆப்பு வைக்கும் முயற்சியில் இறங்கி ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் தமிழர்களுக்கான கதவை மூடுவதற்கு எடுக்கும் முயற்சியை தமிழ் தேசிய அரசியல் சமூகமும் சிவில் சமூகமும் பொதுமக்களும் சரியாக உணர்ந்து இனியும் கூட்டாக செயல்படாவிடின் எம்மை நாமை அழித்துக் கொண்ட வரலாற்று தவறிழைத்த மக்களாவோம் என அருட்தந்தை மாவண்ண சக்திவேல் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் குருநகர் முதலாவது குறுக்கு தெருவில் இன்று துப்புரவாக்கல் பணி இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் குருநகர் முதலாவது குறுக்கு தெருவில் நீண்ட காலமாக துப்புரவாக்கப்படாமல் காணப்பட்ட பகுதிகளில் இன்று துப்புரவாக்கல் பணி இடம்பெற்றது. நீண்ட காலமாக துப்புரவாக்கப்படாமல் காணப்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பல்வேறு சுகாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்த மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கவனத்தில் கொண்டு சென்றதை அடுத்து யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆணையாளரிடம் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அறிவுறுத்தியிருந்தார். இதனையடுத்து இன்றைய தினம் துப்புரவாக்கல் பணி இடம்பெற்றது. பொது சுகாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ரஜீவன் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மாவட்ட சாரணர்கள் இன்று விழிப்புணர்வு பேரணியை முன்னெடுத்தனர். நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியா மாவட்ட சாரணர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற துணைப்பொருளில் இன்று விழிப்புணர்வு பேரணியை முன்னெடுத்தனர். வவுனியா சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்கத்தில் இருந்து வவுனியா புதிய பேருந்து நிலையம் வரை விழிப்புணர்வு பேரணி இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட சாரண ஆணையாளர் யோவண்ணா கஜேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வவுனியா போலீஸ் நிலைய சமுதாய பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி, உதவி மாவட்ட ஆணையாளர்கள், பாடசாலை சாரணர் தலைவர்கள், பொறுப்பாசிரியர்கள், திரிசாரணர்கள், சாரணர்கள், பெற்றோர்கள் என பலரும் பங்கேற்றனர். நேபாளத்தில் நடைபெற்ற கபடி பிரீமியர் லீக் போட்டிகளில் பங்கு பெற்றிய மட்டக்களப்பு இந்து கல்லூரியின் பழைய மாணவர் கௌரவிக்கப்பட்டார். நேபாளத்தில் நடைபெற்ற கபடி பிரீமியர் லீக் போட்டியில் ஜனக்பூர் நைட்ஸ் அணி சார்பில் பங்கு பெற்றிய மட்டக்களப்பு இந்து கல்லூரியின் பழைய மாணவன் லக்ஷ்மண் மோகன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசனால் கௌரவிக்கப்பட்டார். நேற்று மாலை மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தில் புதிய கோட்டை முனை விளையாட்டுக் கழகம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட கபடி சங்கம் என்று இணைந்து கௌரவிப்பு நிகழ்வினை நடத்தின. மாவட்ட கபடி சங்க தலைவர் தூணா மதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் பங்கேற்று கபடி வீரர் லக்ஷ்மண் மோகனை கௌரவித்துள்ளார். மாவட்ட விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர் ஜெயக்குமார், புதிய கோட்டை முனை விளையாட்டுக் கழக அங்கத்தவர்கள் மற்றும் கபடி சங்க உறுப்பினர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். நேபாளத்தில் நடைபெற்ற இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பான போட்டியாக அமைந்திருந்தது. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து தனுஷன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டமை எமக்கு பெருமையான ஒரு விடயம். இவர் நேபாளம் சென்று மிகவும் காத்திரமான முறையில் தன்னுடைய விளையாட்டு நுட்பங்களை காட்டி திறமையாக விளையாடியிருந்தார். அவருடைய விளையாட்டுகளை நாங்கள் இந்த முகநூல் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இவரை நாங்கள் இந்த இடத்தில் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தின் சார்பாகவும் கிழக்கு மாகாணத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் பேசும் உறவுகளின் சார்பாகவும் தமிழர்களின் சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களையும் இதயபூர்வமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்டத்தின் விளையாட்டு வீரர் தனுஷன் அவர்கள் சர்வதேச ரீதியான போட்டியில் பங்கு பெற்றி முதலாம் இடம் பெற்றதை நினைத்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் கபடி வீரர்கள், இந்நாள் கபடி வீரர்கள் மற்றும் பல விளையாட்டு கழகங்களை சேர்ந்த அனைவருமே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் இளம் வீரர்களை பயிற்றுவித்து வருகிறோம். எதிர்காலத்தில் இன்னும் பல வெற்றிகளை பெற்று எமது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் மாகாணத்துக்கும் இலங்கைக்கும் பெருமை சேர்ப்போம் என்று கூறி உரையாற்றுகிறேன்.
மஹிந்த ராஜபக்சவை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிற்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு இன்று காலை கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசமும் கலந்து கொண்டிருந்தார். இரு நாட்டு இணைப்பு திட்டங்கள், இலங்கையின் சமீபத்திய முன்னேற்றங்கள் உட்பட பன்முக உறவுகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. ஒருங்கிணைந்த கிராமிய நகர அபிவிருத்தி மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கான தாங்குதிறன் கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த கிராமிய நகர அபிவிருத்தி மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கான தாங்குதிறன் கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த கிராமிய நகர அபிவிருத்தி மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கான தாங்குதிறன் கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. உலக வங்கியின் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் சலுகைகள், கடன் தொகை மற்றும் சர்வதேச நிதி கூட்டுத்தாபனத்தின் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளின் அடிப்படையிலேயே இந்த விடயத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனூடாக உணவு பயிர்கள், பெருந்தோட்ட பயிர்கள், கால்நடைகள் மற்றும் கடலுணவு உற்பத்திகள் உள்ளிட்ட விவசாய துறையில் அனைத்து துறைசார் உற்பத்தி திறன், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தையில் போட்டித்தன்மை மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கான தாங்குதிறனை அதிகரித்தல் ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காலநிலைக்கு மிடுக்கான விவசாயம் மற்றும் பன்முகப்படுத்தல், நீர்வள முகாமைத்துவம், பொருளாதார சமத்துவத்தை உறுதிப்படுத்தல், இயலளவு விருத்தி மற்றும் பயிற்சி, உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் வளங்கள் வசதிகளை அபிவிருத்தி செய்தல் போன்ற தலையீடுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த கருத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதற்கிணங்க 2025 ஜூன் மாதம் தொடக்கம் 5 வருட காலத்தில் உத்தேச கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைகளுக்கு அமைவாக அங்கீகாரம் வழங்கியுள்ளது. எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று இடம்பெற்றுள்ளது. எதிர்கால வேலை திட்டம் தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடலின் நிமித்தம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சித் தலைவர்களும் கூடினர். நாடாளுமன்ற விவகாரங்கள் உட்பட எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் கூட்டாக இணைந்து செயல்படுவது தொடர்பாக எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளிடையே இணக்கப்பாடை ஏற்படுத்திக் கொள்வது இக்கலந்துரையாடலின் நோக்கமாகும். இதன் மூலம் பலமான நாடாளுமன்ற நடவடிக்கைகளை கொண்டமைந்த நாடாளுமன்றத்தை கட்டியெழுப்ப முடியும். அரசாங்கத்தின் சிறந்த தீர்மானங்களுக்கு ஆதரவளிப்பது போலவே நாட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சகல நடவடிக்கைகளுக்கும் எதிர்ப்பை வெளியிட்டு மக்கள் பக்கம் நாம் முன்னிற்போம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குழுக்களில் கவனம் செலுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இங்கு சகல கட்சி தலைவர்களும் தமது கருத்துக்களை எடுத்துரைத்து சுட்டிக்காட்டினர். இந்த கலந்துரையாடலில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த கட்சி தலைவர்களான எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலக, எதிர்க்கட்சியின் பிரதி அமைப்பாளர் ஜேசி அலவதுவல, அஜித் பி பெரேரா, ரிசாத் பதியுதீன், நாமல் ராஜபக்ச, திலிப் ஜெயவீர, தயாசிரி ஜெயசேகர, ரவி கருணாநாயக்க, ஜீவன் தொண்டமான், சிவஞானம் ஸ்ரீதரன், பீனா சத்தியலிங்கம், அமீர்நாதன் அடைக்கலநாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ரவுப் ஹக்கீம், நிசாம் காரியப்பர், வி.எஸ். ராதாகிருஷ்ணன், அனுராத ஜாரத்ன, டி.வி. சானக மற்றும் காதர் மஸ்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு சுகாதார அலுவலக பிரிவில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரனின் பணிப்புரைக்கமைய மட்டக்களப்பு சுகாதார அலுவலக பிரிவில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
இன்றைய தினம் வைத்தியர் ஈனா உதயகுமார் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்கள், டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர், போலீசார் இணைந்து விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுத்தனர். டெங்கு நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தாண்டவன்வழி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட தாண்டவன்வழி, பூம்புகார் ஆகிய பகுதிகளில் சமுர்த்தி சங்கம், கிராம அபிவிருத்தி சங்கம், சமூக பாதுகாப்பு போலீஸ் குழு, பொது அமைப்புகள், போலீசார், பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆகியோரும் இணைந்து வீடுகள், காணிகள், வியாபார நிலையங்கள் போன்றவற்றில் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். நாட்டின் எண்ணக்கருவான இன்றைய கிளீன் ஸ்ரீலங்கா என்ற இந்த எண்ணக்கருவை பலப்படுத்தும் முகமாகவும் இதை ஆரம்பிக்கும் முகமாகவும் அது மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவினோடு இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது. டெங்கு நோய் இன்று எமது பிரதேசம் அபாய அடைந்துள்ளது. தொடர்ச்சியாக நோயாளர்கள் பதிவாகின்றனர். இதை கட்டுப்படுத்தும் முகமாக இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நிகழ்வுக்கு இந்த மக்களின் ஒத்துழைப்பையும் நாங்கள் பெற்று, இந்த சமூகத்தின் ஒத்துழைப்பையும் பெற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதால் அனைத்து பகுதிகளிலும் இதே போன்று இந்த போலீசார் மற்றும் சமூக அங்கத்தவர்கள், ஆர்டிஎஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களோட ஒத்துழைப்பையும் பெற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது மிகவும் வினைத்திறனாகவும் மக்களோட பங்களிப்பு மிகவும் கூடுதலாகவும் காணப்படும் என்பதால் இந்த நிகழ்வுக்கு பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து, அத்தோடு இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் எங்களுக்கு 30 பேருக்கு அதிகமானவர்கள் டெங்கு நோயாளராக வைத்தியசாலையிலிருந்து எங்களுக்கு நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அதாவது தெரியப்படுத்தப்பட்டு அவர்களை நாங்கள் வீடுகளுக்கு தரிசித்து அந்த வீட்டில் டெங்கு நோய் பரவக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி நுளம்பு குடம்பிகளை அகற்றி தொடர்ந்தும் இந்த நோயை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதால் எங்களுடைய தொடர்ச்சியான நடவடிக்கை மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கையால் பெரிய அளவில் பரவுவதாக நடைபெறவில்லை. வெளியிடங்களிலிருந்து வருபவர்கள் மூலம் வருகின்ற நோயாளர்கள் உடனுடனே கட்டுப்படுத்தப்படுகின்றார்கள்.